செவ்வாய் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா கோபத்துக்கு உண்டான காரகன், கடனுக்கு உண்டான விஷயம், வலிக்கு உண்டான காரகன், விபத்துக்கு உண்டான காரகன், திடீர்னு டெம்பர்மெண்ட் ஜாஸ்தியாகி கத்துறாரு பாரியா அப்படிம்பாங்கல்ல, அந்த டெம்பர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அப்படி காரகன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயமா சொல்லணும்னா மன வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மன திடம் அப்படின்னு சொல்லணும். வளர்ச்சின்னு சொல்கிறதோட மன திடம். மூளை தானே வளர்ச்சி, மனத்தை என்ன வளர்ச்சி, மனமும் வந்து திடம். அந்த திடம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குன்னா அந்த இடத்துல செவ்வாய் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி எதிரிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க, முகம் தெரியாத எதிரிகள், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து தெரிஞ்சவங்க, தெரிந்த எதிரிகள், தெரியாத எதிரிகள், ஒரு டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கணும், தனியாக எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம்னா செவ்வாய் வந்து அபிச்சாரத்துக்குண்டான காரகன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம்ல, நமக்கு வந்து செய்வினை அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஈவில்லை அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்குண்டான ஒரு காரகன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறோமோ வலிமை இருக்க வேண்டும், அதே சமயம் பொறுமை இருக்க வேண்டும். வலிமையும் பொறுமையும் இருக்க வேண்டும். அந்த வலிமை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கே பொறுமை என்பது தேவை. சுய பரிசோதனை செய்து கொள்வது, நம்மளை நாமே எடை போட்டுக் கொள்வது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே தள்ளி போடாமல் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா தள்ளி போடாமல் இருக்கிறது, விட்டு கொடுத்து போயிடுறதாவது என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதை செய்ய முடியாதுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன். இன்னொரு விஷயம், தம்பி தங்கைகளை குறிப்பது, நம்மளுடைய இளையோரை குறிப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் அவர்களோட விஷயத்திற்கு அப்படின்னு. தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் தேவையில்லாத பயத்தை நீக்குவது அப்படிங்கிறதும் செவ்வாயை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை. இன்னும் நடுரோட்டுக்கு நம்ம குடும்பத்தை இழுத்து விடக்கூடாத ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும். இதெல்லாம் செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்.